வணக்கம் தமிழா. எங்கிட்ட இருக்குது Xiaomi 14 CiVi. CiViனா சினிமேட்டிக் விஷன். ஷோமியோட இந்த 14 சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் ஃபோன்களில் அவங்களுக்கான ஒரு இடத்த வந்து நல்லா அழகாக சிமெண்ட் பண்ணியிருக்காங்க. 13 சீரீஸில் ஆரம்பித்தது 14 சீரீஸ்லேயும் கண்டினியூ ஆகுது. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட கேமரா டிபார்ட்மெண்ட். இந்த டிவைசஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கோஇன்ஜினேட் வித் லைக்கா பார்ட்னர்ஷிப்பில் கேமராவை வந்து அசத்தலாக டியூனிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஆப்டிக்ஸும் வந்து இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஏற்கனவே வந்து Xiaomi 14 இருக்குது, Xiaomi 14 Ultra இருக்குது. இப்போ புதிதாக இந்த 14 CiVi வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரெண்டு ஃபோன்களுக்கும் கீழே இந்த ஃபோன் வருது. இதோட விலை எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். வேரியன்ட்ஸ் எல்லாம் வந்து பாருங்கள். இப்போ இந்த ஃபோனோட அன்பாக்சிங் மற்றும் முதல் பார்வை இப்போ நம்ம வந்து பதிவில் பார்க்கலாம். கேமரா சாம்பிள்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது வந்து லைக்கா பார்ட்னர்ஷிப் ஓடி வருது. மெயின் கேமரா வந்து 50 மெகா பிக்சல் கேமரா, அடுத்தது வந்து ஒரு 50 மெகா பிக்சல் டெலி போர்ட்ரேட் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. லைக்கா ஆப்டிக்ஸோடு இது வருது. லைக்காவுக்கு நம்ம வந்து 14 சீரீஸில் 13 சீரீஸில் எதிர்பார்த்த அந்த போர்ட்ரேட் மோட்ஸும் வந்து இதில் தந்திருக்காங்க. அதை பற்றிலாம் நான் சொல்கிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டூவல் 32 மெகா பிக்சல் கேமரா தந்திருக்காங்க. 4K வீடியோ ஃப்ரண்ட் கேமராவில் நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் வந்து கர்வ்டு டிஸ்பிளே, பட் கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஃப்ளாட்டுக்கும் ஒரு கர்வ்டு டிஸ்பிளேக்கும் ஒரு ஆப்டிமமான ஒரு டிசைன் வந்து இந்த 14 CiViயில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்னாப்ட்ராகன் 8S Gen 3ல் இது வந்து பவர் ஆகுது. சரி, ஃபஸ்ட் நம்ம வந்து வழக்கம் போல் இந்த பாக்ஸ் எப்படி இருக்குது, பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குது, அதெல்லாம் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் இந்த Xiaomi 14 CiVi வருது. பாக்ஸை வந்து இப்போ ஓப்பன் பண்ணலாம். உள்ளே வந்து சிம் எஜெக்டர் பின் தந்திருக்காங்க. மேனுவல்லாம் இருக்குது, யாரும் படிக்கிறது இல்லை. அப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு பேக் கேஸ் வந்து தராங்க. ஃப்ராஸ்டட் ஹார்ட் பேக் கேஸ் இது. இதான் வந்து இந்த 14 CiVi. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிளாக் கலரை தவிர்த்து ஒரு க்ரீன் மற்றும் ஒரு ப்ளூ கலர்லையும் தராங்க. வேகன் லெதர் ஃபினிஷ் வந்து அந்த ஃபோனில் கிடைக்குது. இந்த க்ரீன் கலர் வந்து ஒரு டிஸ்டிங்டான ஒரு க்ரீன் கலரில் வந்து இருக்குது. மாச்சா க்ரீன் சொல்கிறாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ பாக்ஸுக்குள்ளே வந்து 67 வாட்ஸ் சார்ஜர் தராங்க. டைப் சி சார்ஜிங் கேபிளோடு இது வருது. டிசைனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ஸ்லிம்மான ஒரு ஃபோன் இது. 7.4 mm திக்னஸில் வந்து பண்ணியிருக்காங்க. 177 கிராம்ஸ் வெயிட்டில் இது வருது. நல்ல ஒரு எர்கானமிக்கான ஒரு ஃபேக்டர், ரொம்ப லைட் வெயிட்டாக ஸ்லிம்மான ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனாக வந்து அமையுது. ஸோ வந்து எனக்கு வந்து கையில் எடுத்த உடனே வந்து ஃபீல் வந்து சூப்பராக இருந்தது. ஹேண்டில் பண்ணதுக்கு நல்ல ஒரு எர்கானமிக்கான ஒரு டிசைனில் வந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க. கர்வ்டு சைட்ஸ் தந்திருக்காங்க. பேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக கர்வ்டாக வருது. ஸோ வந்து ஷார்ப்பாக வந்து தெரியல, ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து நிப்பாட்டி கூட வைக்கலாம். இந்த ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃப்ரேமில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மேல் பக்கம் வந்து ஒரு ஐஆர் சென்சர் தந்திருக்காங்க. ஸோ வந்து யூனிவர்சல் ரிமோட்டாக அந்த ஃபோனை யூஸ் பண்ணலாம். மைக் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது, டூவல் ஸ்பீக்கர் தராங்க. டால்பி அட்மாஸ் ஓடி வருது. ஸோ கீழேயும் வந்து இன்னொரு ஸ்பீக்கர் தந்திருக்காங்க. USB டைப் சி போர்ட், மைக் மற்றும் சிம் ட்ரைவ். இதில் நீங்கள் வந்து 2 சிம் போடலாம். 5G ஸ்மார்ட் ஃபோன் இது. பட் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் வந்து இதில் கிடையாது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் இருக்குது. லெஃப்ட் சைடு வந்து பிளெயினாக பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் டெக் ஆகுது, நல்லாவே இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கிடைக்குது. சூப்பராக ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து ஹைப்பர் ஓவர்ஸில் Android 14 பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. சார் வேல்யூ இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம். லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. NFC இருக்குது, FM ரேடியோ கிடையாது. ஸோ இப்போ இதோட டிஸ்பிளேக்கு வருவோம். 6.55 இன்ச் டிஸ்பிளே, குவாட் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே இது. ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி 4 பக்கம் வந்து கர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. பட் அந்த கர்வ் வந்து லைட்டாக தான் இருக்குது, ரொம்ப டீப்பான கர்வ் ஆகலை. ஸோ வந்து ரெண்டும் அழகாக பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ளாட் மற்றும் கர்வ் வந்து நல்லாவே பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே வந்து ரொம்ப பிரைட்டாக நல்லாவே இருக்குது. பீக் பிரைட்னஸ் வந்து 3000 வரைக்கும் போகுது. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தந்திருக்காங்க. டால்பி விஷன் HDR10+ சப்போர்ட் வருது. 12 பிட் கலர் பேனல் இது. நல்ல ஒரு கலர் ரீப்ரொடக்ஷன், நல்ல ஐ பாப்பிங் கலர்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப்பில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் வந்து தந்திருக்காங்க. டிஸ்பிளே செட்டிங்ஸில் வந்து கலர் வந்து நீங்கள் வந்து ஒரிஜினல் கலர் ப்ரோ எனக்கு பிடித்தது அதுலேயே டிஃபால்ட்டாக அதிலே தான் இருக்குது, அப்படியே விட்டேன். பட் விவிட், சேச்சுரேட்டட், அட்வான்ஸ் செட்டிங்ஸ் போய் நீங்கள் கஸ்டமைசேஷன் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் கலர் டெம்பரேச்சரும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது. அதை நீங்கள் வந்து 10 செகண்ட்ஸ் ஆஃப்டர் டேப்பிங் போடலாம். இல்லாட்டி ஆல்வேஸும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன் வந்து கிடைக்குது ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேக்கு. ஸோ இப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கான ஹார்ட்வேர் பற்றி நான் வந்து சொல்கிறேன். இது வந்து ஒரு ஏர்லி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான். முழுமையான விமர்சனத்தில் இதை பற்றி டீட்டெயிலாக நான் வந்து சொல்கிறேன், நெக்ஸ்ட் வீக் போடுறேன். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்னாப்ட்ராகனில் லேட்டஸ்ட்டாக அவங்க அறிமுகப்படுத்தினா 8S Gen 3 இது பவர் ஆகுது. 4nm ஆர்கிடெக்சர். 2 வேரியன்ட் கிடைக்குது. 8GB 256GB ஸ்டோரேஜ், 12GB 512GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடு இது வருது.
LPDDR5X RAM மற்றும் UFS 4.0 ஸ்டோரேஜோடு இது வருது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் நான் இப்போ வந்து விளையாடி பார்த்ததில் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. எல்லா கேம்ஸும் வந்து ஃபேர்லி நல்லாவே வந்து ஹேண்டில் ஆகுது. பட் இன்னும் விளையாடிது முழுமையாக சொல்கிறேன். பட் என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்ப பாசிட்டிவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்குது. மல்டி டாஸ்கிங்னாலும் சரி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் வந்து இதில் எதிர்பார்க்கலாம். எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த கேமரா. ஸோ போர்ட்ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25mm 50mm இருக்குது. மாஸ்டர் லென்ஸ் சிஸ்டமில் போய் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ரி 35mmல, ஸ்வெல்லி பொக்கே 50mmல, சாஃப்ட் ஃபோக்கஸ் 90mmல எடுக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதேமாதிரி ஃபில்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து ஷார்ட் வீடியோ, பேனோரமா, ஸ்லோமோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1080p 120 fpsல வந்து எடுக்கலாம். டுவல் வீடியோ, டைம் லேப்ஸ், அந்த லாங் எக்ஸ்போஷர் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. மூவி மோட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ஜூம்னு ஒன்று தந்திருக்காங்க. 3x வரைக்கும் ஜூம் இன் பண்ணி ஜூம் அவுட்டும் பண்ணும். அந்த சாம்பிள் இப்போ காண்பிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஆட்டோ ஜூம் மோட்னு ஒன்று இருக்குது. ஸோ நான் நிற்கிறது வந்து ஸ்டெடியாக தான் ஒரு இடத்துல நிற்கிறேன். 3x வரைக்கும் ஜூம் ஆகுது. திரும்பி அதை கிளிக் பண்ணிங்கன்னா திரும்பி நார்மலுக்கு போகுது. ஜூம் ஆகி ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகுது. ஸோ அதோட சாம்பிள் தான் இப்போ பார்க்குறீங்க. கேமராவில் நிறைய செட்டிங்ஸ், நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஃபுல் ரிவ்யூவில் அது கவர் பண்ணுறேன். கேமரா டெடிகேட்டட் கேமரா ரிவ்யூ போட ட்ரை பண்ணுறேன். வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Xiaomi 14 CiViல ரியர் கேமராவில் 1080p வீடியோ சாம்பிள் இப்போ பார்க்குறீங்க. நல்ல ஒரு தூர்வானம் ஈவினிங்கில் இவ்வளோ ஒரு வித்தியாசமான ஒரு பூ பாரு. அந்த பூ நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இதுக்கு பேர் ஹிந்து ரோப்னு ஒரு செடி. இது 4K வீடியோ சாம்பிள். ஸோ 4Kல வீடியோ எடுத்தால் இப்படி இருக்கும். அடேனியம் பிளான்ட் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு செடி. இது பூ வந்து அழகாக இருக்குது. நிறைய கலர்ஸும் உண்டு இதில், ஃப்ளவர்ஸ். என்கிட்ட இருக்குது இந்த ரோஸ் கலர். இது ஃப்ரண்ட் கேமராவில் 4K வீடியோ சாம்பிள் தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க Xiaomi 14 CiViல. ஸோ ஃப்ரண்ட் கேமரா வீடியோ சாம்பிள் இது. பேட்டரி வந்து 4700 mAh பேட்டரி வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. 67 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இது வருது. ஸோ இதான் வந்து Xiaomi 14 CiVi. ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன்களில் ஒரு அஃபோர்டபுளான ஒரு ரேஞ்சில் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. அஃபோர்டபுள்னு சொல்கிறது ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் வரிசையில். ஸோ இந்த ஃபோனை பற்றிய முழுமையான விமர்சனம் அடுத்த வாரம் நான் போடுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுவது ரேஷ்மராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.